அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை விவகாரம் நாளுக்கு நாள் அதோடைய தீவிரம் அடைந்து கொண்டே போகிறது. எதிர்க்கட்சிகளுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக அதிமுக தரப்பிலிருந்து போஸ்டர்கள் ஒட்டுறது, சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரெண்ட் ஆக்குவது, பல இடங்களையும் போராட்டம் நடத்துவது என்பது போன்ற விஷயங்களை அதிமுக ஒரு பக்கம் முன்னெடுத்து வரக்கூடிய அதே நேரத்தில் மற்றொரு புறம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் ஆளுநர் RN ரவியை நேரடியாக சந்தித்து அதை ஒரு கோரிக்கையாகவே கொடுத்திருக்கிறார். மாலையில பாஜகவுடைய தமிழக தலைவர் அண்ணாமலையும் ஆளுநரை நேரடியாக சந்தித்திருக்கிறார். இப்படியான எதிர்க்கட்சிகளுடைய அந்த நகர்வுகள் அப்படின்றது ஆளுங்கட்சியான திமுகவிற்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறதா, திமுக சரியாக கையாள்கிறதா என்பது குறித்த ஒரு கேள்விகள் எழக்கூடிய அதே நேரத்தில் அரசு இதனை எப்படி கையாள போகிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு சேர எழுகிறது. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். யார் அந்த சார் என்று கேட்கும் EPS, ஆளுநர் ரவியை சந்தித்த விஜய், அண்ணாமலை, காவல்துறையை குறிவைக்கும் எதிர்க்கட்சிகள், என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அரசு? இதுதான் தலைப்பு. கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். அரங்கத்துல நம்மோட இணைஞ்சிருக்காங்க மதிமுகவின் திரு அந்திரிதாஸ், தமிழக வெற்றிக் கழகத்தின் லயாலமணி, வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், பத்திரிகையாளர் திரு பிரகாஷ். நால்வரையும் வரவேற்கிறேன். முதலாவதாக திரு அக்னீஸ்வரன், ஒரு சம்பவம் நடக்கிறது, அதனை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்படுகிறார், நீதிமன்ற காவல்லையும் எடுக்கப்படுறாரு. இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கும் போது நீதிபதிகளும் சில அறிவுறுத்தல்களை கொடுக்கறாங்க, சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைக்கிறாங்க, தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருது, தேசிய மகளிர் ஆணையமும் வந்திருக்காங்க. அடுத்தடுத்த நகர்வுகள் போய்கிட்டே தான் இருக்கு. இதுல எந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம், என்ன எதிர்பார்க்கிறீங்க அரசு கிட்ட இருந்து நீங்க? அது யார் அந்த சார் ஒண்ணு. ரெண்டாவது, பொதுக்குழுவுக்கு பிறகு ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு புத்துயிர் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குற ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க கடைசி வரைக்கும் ஒரு கொள்கையில் இருந்தாங்க. என்ன கொள்கை அப்படின்னா, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இது 7ஆம் நூற்றாண்டுல அப்பரடிகள் சொன்னது. அதே கொள்கையில அரசியலுக்கு வருவதற்கு முன்பு திரைப்படத்தில் அதே கொள்கை தான், அரசியலிலும் அதே கொள்கையில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையும் ஒவ்வொரு தொண்டர்களும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். இது ஒண்ணு. இங்க நம்ம பார்க்க வேண்டியது 23ஆம் தேதி நடந்தது, 24ஆம் தேதி, அதற்கு பிறகு இவ்வளவு நாட்கள் ஆகியும் நீங்க சொன்னீங்களே, தொடர்ந்து இது குறிப்பிட்டு சொன்னீங்களே, நாங்க கைது பண்ணிட்டோம், அது தேசிய மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது எல்லாம் சொல்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. சரி, முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் சொல்லல. இல்ல, நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவலர்கள் தானே, காவலர்கள் தான். அதுதான் இப்ப பிரச்சனையே. அந்த எந்த சார் தெரியல, நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை தானே, காவல்துறை தான். ஆனால் சென்னை மாண்பமை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் கேட்ட கேள்விக்கு காவல்துறை என்ன பதில் வச்சிருக்குது? 100 கால்ன்றாங்க. ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்றாரு, இல்ல இது முறை 100 கால்லாம் கிடையவே கிடையாது, அவங்க முறையா போய் கொடுத்தாங்கன்றாங்க. அங்க இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அவங்க கிட்ட இருந்து கொடுத்து தான் போனாங்கன்றாங்க. அப்ப இந்த முரண்பாடு இல்ல. சரி, அதை கூட விடுங்க. காவல்துறை ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் அந்த முதல் தகவல் அறிக்கையை எப்படி நீங்க வெளியில பத்திரிகையாளர் சந்திக்கலாம்னு சொல்லி சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அதுக்கு சொன்னாங்க. அதுக்கு இன்னைக்கு கூட தேசிய தகவல் மையம் விளக்கம் கொடுத்திருக்கு. ஐபிசில இருந்து BNS-க்கு மாற்றும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுன்னு திமுக சொல்லல, தேசிய தகவல் மையமே விளக்கம் கொடுத்துருச்சு. தொழில்நுட்ப கோளாறு கணினிக்கு மட்டுமா, அல்லது இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்திலேயே அந்த தொழில்நுட்ப கோளாறு இருக்குதா? யார் அந்த சார் என்பதை இல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறீங்களா, இல்ல ஆமான்றீங்களா?
மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பது தமிழ் பழமொழியே தெரியாதா உங்களுக்கு? மௌனமாக இல்லையா? காவல் ஆணையர் விளக்கம் கொடுத்துட்டார் இல்லையா? யார் விளக்கம் கொடுத்தது? காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த சார் அப்படின்ற வார்த்தை சார்லாம் யாரும் கிடையாது, அவர் சும்மா மிரட்டுறதுக்காக பண்ணார் அப்படின்னு காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்தும் யார் அந்த சார் அப்படின்னு கேட்கறதுக்கான பின்னோக்கம் என்னவா இருக்கும்? கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அந்த சம்பவத்திற்போ உள்ள இருந்தப்போ பிளைட் மோட்ல போட்டிருந்தாருன்றாங்க. அப்ப எது உண்மை? பேசியதே இல்லைன்றீங்களா, இல்ல பேசியதை தப்பிக்குவதற்காக காப்பாற்றுறதுக்காக இல்ல பிளைட் மோடுன்னு சொல்றீங்களா? அப்ப எவ்வளவு முரண்பாடுகளுடைய மொத்த உருவமா நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. மாநில அரசு காவல்துறையை வைத்திருப்பது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் இல்லையா? என்னதான் இது? ஒட்டுமொத்த போராட்டம் நடைபெறுகிற போது இல்ல நாங்க பேசவே மாட்டோம் அப்படின்னு சொன்னா புகைப்படமே இல்லைன்னீங்க, கட்சியிலே இல்லைன்னீங்க. சரி, கட்சியிலே இல்லைன்னா அப்ப அந்த புகைப்படங்கள் வந்து கொண்டே இருக்கிறது சமூக வலைதளங்கள் இன்ன வரைக்கும். நீங்கள் வாய் திறந்து பேசினால் நீதிபதிகளே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு பொது இடத்துக்கு போகும்போது தலைவர்கள் கிட்ட புகைப்படம் எடுத்துக்கிறது அப்படின்றது சகஜம் தான், அதை பத்தி பேசாதீங்க, நீதிபதியில அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. அதை ஏன் உதாகரமாக்கணும்னு கேட்கிறேன். நல்ல கேள்வி. இப்படிலாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இவர் பவளவிழா, காஞ்சிபுரத்தில் நடந்த பவளவிழா கூட்டத்துக்கு அவர் விலை உயர்ந்த கார்ல வந்திருக்கிறாரே, அந்த புகைப்படங்கள் வெளியே வருகிறது. கட்சியில இல்ல, சொகுசு கார்ல தான் வருகிறார். ஒரு சாதாரண பிரியாணி கடை நடத்துகிறவர். நான் டீன்ட்ட பேசுவேன்னு சொல்றார். அப்போ அதிகாரம் செய்வது யார்? அதுதானே கேள்வி. ஒட்டுமொத்த இவ்வளவு முரண்பாடுகளுக்கும் விடை தெரிய வேண்டும் என்றுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சிகள் மொத்தமாக இன்றைக்கு களத்தில் நிற்கிறது என்றால், நான் இன்னமும் மௌனம் சாதிப்பேன் என்றால் யாரை காப்பாற்றுவதற்காக? கேள்வி இருக்குல்ல. எத்தனை நாளைக்கு போயிருமா? அதனால்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார், நீதி கிடைக்கும் வரை என்று ஒரு புள்ளியில நிற்கிறாங்க எதிர்க்கட்சி அதிமுக. தொடர்ந்து பல போராட்டங்கள் அவர்கள் செய்தாலும் கூட இன்றைக்கு இதற்கு அரசாங்கம் மௌனம் சாதிப்பது யாரை காப்பாற்ற என்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருகிறது. அதை உள்ளுக்கு போனா நிறைய சட்ட சிக்கல் வருகிறது. பிஎன்எஸ் வருவதுதான் முக்கியமா? பின்னாடி ஏழு வந்து கேட் வழியா இருக்குதுன்றீங்களே, பின்கேட்டு வழியா போக வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஒரு பெண்மணி, இந்த ஒரு மாணவியை தான் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டவர் துன்புறுத்தினாரா அல்லது பல மாணவிகளை அவர் செய்தாரா என்பதுக்கு அரசு மௌனம் ஏன் இப்படி காத்து கொண்டிருந்தார்? கேள்விகள் வந்துகிட்டே தானே இருக்கும். பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அரசாங்கம் இருக்கிறது இல்ல. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பதில் சொல்லலையா? சொல்லக்கூடிய பதில நீங்க ஒப்புக்கல. இல்ல. ஆமா, உண்மை, அதுவும் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள் என்பது கள்ள மௌனம் என்பது, நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு டாஸ்மார்க் எதிர்த்து விசிகா போராடுது, ஏன் ஒரு கல்லூரி மாணவியை எதிர்த்து நீங்கள் பெண்களுக்காக வெளியிலே வர மாட்டீங்களா? இதுவரைக்கும் திரு முத்தரசன் அவர்கள் ஐயா அவர்கள் சொல்றாரு, ஆனால் எஸ்எஃப்ஐ அது உள்ளுக்க பங்கேற்குது, ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேசாமல் இருக்கிறது. ஒரு சம்பவம் நடக்குது, அந்த ஒரு சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, யாரையும் கைது பண்ணல போன்று அவங்க அமைதியா இருக்காங்கன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். சம்பந்தப்பட்டவங்க யாரு, குற்றம் சாட்டப்பட்டவரை கைது பண்ணிட்டாங்க, நடவடிக்கைகள் அடுத்தடுத்து போய்கிட்டு தான் இருக்கு. அப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க தரப்புல இருந்து பதில் சொல்லிட்டாங்களே, நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல இல்லையா? இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்க அது வந்து இன்கம்ப்ளீட், இந்த செயல் முற்று பெறவில்லை, தொடர்ச்சியாகவே இருக்கிறது. ஏனென்றால் இதை வந்து எல்லாரும் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்கள இல்ல, கொண்டு போய் ஆளுன்ற மனு கொடுக்குறாங்களோ அவங்களாம் கிடையாது. அதிகார வர்க்கமும் இங்க வர்மா கமிஷன் சொன்னதான் நினைச்சு பார்க்கிறேன், முக்கோணத்துல இருக்குது. ஆளுகிற ஆட்சியாளர்கள், அவருக்கு ஆதரவான குற்றவாளிகள், இந்த ஆட்சியாளர்களும் குற்றவாளிகளும் அதிகாரிகளை அழுத்தம் கொடுத்து நடவடிக்கை எடுக்காதப்பா என்று சொல்லுகிறார்களோ என்றுதான் வர்மா கமிஷனை நினைத்து பார்க்க வேண்டிய காலமா இருக்கு. கேப்போந்திர அக்னீஸ்வரன், இன்கம்ப்ளீட்டா இருக்குதா திரு அந்தரிதாஸ்? இல்லை, இன்கம்ப்ளீட்டா இல்லை, கம்ப்ளீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். டிசம்பர் 23 நிகழ்வு நடக்கிறது, துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு, நடக்கக்கூடாது நடந்துவிட்டது. 24 புகார் கொடுக்கிறார்கள், 25 எஃப்ஐஆர் போடப்பட்டு 4 பிரிவின் கீழ் கைது செய்யப்படுகிறார். ஆனால் இவர் சொல்கிறார்கள், இவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர், இவர் எப்படி வந்து திமுக கூட்டத்துக்கு வந்ததா அக்னி அவர்கள் சொன்னாங்க. 2017 கூட இது போன்ற பாலியல் வழக்கிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது இருக்கிறது என்கின்ற அந்த செய்திகளையும் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு அக்னி அவர்கள் சொன்னார்கள். அவர் மூலமாக நான் இன்னொரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். யார் அந்த சார் என்பதைப் போல
யார் இந்த ஆளுநர் என்று ஒரு காலகட்டத்திலே ஜெயலலிதா இஸ் மென்ட் ஃபார் ஹர் ஷூட்னஸ் அண்ட் போல்ட்னஸ் என்று சொல்வார்கள். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது, இரும்பு பெண்மணி என்று சொல்வார்கள். ஆனால் அவருடைய பெயரால் இன்றைக்கு நாகையில் இருக்கின்ற மீனவ பல்கலைக்கழகத்திற்கு ஒரு மசோதாவை இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது கொண்டு வருகிறார். ஆனால் அதை கூட, அந்த மசோதாவை கூட இன்னமும் காலடியிலே போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆளுநர் சட்டசபைக்கு பட்ஜெட் கூட்டத்திற்கு வரும்பொழுது யார் இந்த ஆளுநர் என்று ஒரு பதாகை பிடித்திருந்தால் அவர்களை நிச்சயமாக நாங்கள் பாராட்டியிருப்போம். சொன்னாங்க, எப்படி இன்றைக்கு எதிர்கட்சிகள்லாம் வந்து கள்ள மௌனம் இல்லை, எதை எதிர்க்க வேண்டுமோ அதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். அவங்க கூட எதிர்கட்சிங்கிற வரிசையில் அவங்க செய்கிறாங்க, அது தப்புன்னு சொல்லலை, நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கும்பொழுது தீவிரமாக எதிர்த்தவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் தான் எதிர்த்தன. இந்த விவகாரத்திலையும் நேற்றைக்கு கூட சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சொல்லி இருக்கிறாரு, இந்த எஃப்ஐஆர் கசிவு வந்து கண்டிக்கப்பட வேண்டியது, யாரையோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், தேசிய தகவல் மையம் இன்றைக்கு ஒரு தகவலை செய்திருக்கிறது. ஐபிசியிலிருந்து பாரதிய மஸ்தூன் நியாய சங்கீதா என்கின்ற பிஎன்எஸ்க்கு மாறுகின்ற காரணத்தால் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாகத்தான் என்று சொல்லும் பொழுது யாரையும் வந்து அது நம்ம பிளேம் பண்ண முடியாது, காவல்துறை அதிகாரிகள்லாம் பிளேம் பண்ண முடியாது. ஆக அந்த அடிப்படையில் தான் இருக்கிறதே தவிர மற்றபடி வந்து முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கமிஷனர் இன்னொன்றையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் விசாரணையுடைய தொடக்க நிலையில் இருக்கிறது, ஒரு அக்யூஸ்ட் என்பதோடு நாங்கள் எஃப்ஐஆரை முடித்து விடவில்லை, தேவைப்பட்டால் இன்னொரு அடிஷனல் எஃப்ஐஆரும் போடுவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆணிவேர் வரை சென்று விசாரணை நடத்துவதற்கு இன்றைக்கு நாங்கள் முடுக்கி வைத்திருக்கிறோம். ஞானசேகரன் வந்து இப்ப குற்றம் செஞ்சவர் கிடையாது, ஏற்கனவே அவர் மேல திருட்டு உள்ளிட்ட 20 வழக்குகள் இருக்கு. ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போறாங்க, இந்த மாதிரி ஒரு குற்றவாளி அறிவிக்கப்படுறாரு, 20 வழக்குகள் ஏற்கனவே இருக்கு அப்படின்றதன் அடிப்படையில அவரை பின்தொடர்வது காவல்துறையுடைய கடமை இல்லையா? அது சரிவர பண்ணிருக்காங்களா அவங்க? இல்ல, அதுவரை அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அது வந்து திமுக அரசாங்கத்தை மாத்திரம் நோக்கி எழுப்புகின்ற கேள்வியாக இருக்க முடியாது, அவர்களையும் நோக்கித்தான் எழுப்ப வேண்டியது இருக்குது. 2011 இது போன்ற ஒரு பாலியல் வழக்குகளே மேற்படி ஞானசேகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் அந்த நேரத்தில் அவரை வந்து ஹாபிச்சுவல் அஃபெண்டரை அப்படியே விட்டுவிட்டார்களா, அதுதான் இன்றைக்கு கிளர்ந்து ஆலமரமாக எழுந்திருக்கிறதா என்கின்ற கேள்வி அவர்களை நோக்கியும் எழுகிறது என்பதை அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அரசாங்கம் இல்லையா, காவல்துறை தானே பின்பற்றணும். அப்ப காவல்துறை யாருக்கு கீழே? காவல்துறை ஆமா, முதல் மந்திரிக்கு தான். அதாவது இல்ல நான் சொல்றது, இந்த கேள்வி திமுக அரசாங்கத்தை எதிர்த்து வரும் என்று சொன்னால் அவரை வளரிவிட்டது, ஆரம்ப நிலையிலே வளரவிட்ட அந்த பெருமை வந்து அவர்களையும் சார்ந்து தானே, அவர்களை நோக்கியும் அந்த கேள்வி எழுகிறதுல. டிசம்பர் 28 ஹைகோர்ட் சொன்னாங்க, ஐபிஎஸ் 3 ஐபிஎஸ், ஸ்நேகப்பிரியா, மரியாதைக்குரிய ஸ்நேகப்பிரியா ஐபிஎஸ், ஜலால் ஐபிஎஸ், பிருந்தா ஐபிஎஸ் 3 பேரையும் போட்டு வேகமாக இந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது, முறைப்படி நடக்கும் என்று ஆணையர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். செய்தியாளர் கூட்டத்தை கூட விதிமுறைகளின்படி, ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள்ள அந்த நடைமுறை விதிகளின்படி, நடத்தை விதிமுறைகளின்படி நிச்சயமாக செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே யார் அந்த சார் என்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு வேறு கோணத்தில் இன்றைக்கு போகிறது. அதிமுக இன்னொன்றையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதிமுக ஆர்ப்பாட்டம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே தாவேகா ஒரு வார காலம் மௌனித்து பிறகு திடீரென்று இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்து சில மணி நேரத்திலே போய் கவர்னரை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் என்ன பின்னணி இருக்கிறது என்பதை அவர்களும் ஆராய வேண்டும், அதனுடைய பின்னணி என்பதை அவர்களையும் ஆராய வேண்டும் என்று நான் அக்னிஸ்வரன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். திரு லயலமணி அவர் கூறியது போல ஆரம்பத்திலிருந்து மௌனமாக இருந்துவிட்டு திடீர்னு அறிக்கை கொடுக்கிறதும், ஆளுநரை போய் நேரடியாக சந்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது பத்தி உங்க மேல ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஒன்று. இன்னொன்று, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இப்ப அதிமுக சொன்னாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள்லாம் சொன்னாங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்னும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் காலையில் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க சகோதரிகளுக்கு. ஒரு அண்ணனாக உங்களுக்கு அரணாக இருப்பேன், அண்ணனாக இருப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்கின்ற ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாங்க. அந்த கடிதம் பிரிண்ட் செய்யப்பட்டு கட்சியினுடைய தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு நம்ம ஒரு பரப்புரை மேற்கொண்டோம். அமைதியான முறையில், நேர்மையான முறையில், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த முயற்சியை முன்னெடுத்தோம். வரம்பு மீறி கைது செய்த தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னா கருத்து சுதந்திரம் வேண்டும், பேச்சு சுதந்திரம் வேண்டும் என்று வாய்க்கிளிய பேசிய கட்சி தான் திமுக கட்சி. அப்போ ஒரு கருத்தை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பொழுது அதை முடக்கக்கூடியது பாசிசம். அந்த பாசிச செயல்பாட்டில் ஈடுபட்ட திமுகவை
மீண்டும் மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதையும் அறிக்கையாவே வெளியிட்டீங்க. அறிக்கையாகவும் நம்ம வெளியிட்டோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் கண்டித்து கொண்டே இருக்கின்றோம். அடக்குமுறைகள் எங்கு நடந்தாலும் அதை ஓங்கி கண்டிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அந்த வகையில் மீண்டும் திமுகவையும் காவல்துறையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். மீண்டும் தாவேக அறிக்கை தான் விடுகிறதா? களத்தில் நின்னோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரப்புரையை மேற்கொண்டமே. ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இது முறையான விசாரிக்கப்படாமல் இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கு. இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க. கழக தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் களத்தில் நின்று பரப்புரை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்று ஆளுநர் அவர்களே நம்ம சந்தித்திருக்கிறோம். அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி தான், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை. நாங்களும் அதை வெளிப்படையாக சொல்கிறோம். ஆளுநர் தேவையில்லை தான். ஆனால் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பதவியாக ஆளுநர் பதவி இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை கிடையாது. தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை கிடையாது. நீதிமன்றமே அரசையும் காவல்துறையும் கண்டித்து விட்டது. இப்போ நாங்கள் யாரை சந்தித்து முறையிட்டு எங்களுடைய குமுறல்களை, பெண்களுடைய குமுறல்களை, தமிழ்நாட்டு மக்களின் குமுறல்களை யாரிடம் தெரிவிப்பது? ஆளுநர்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். 3 கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறோம். பொதுவான சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் நம்புகிறது. ஆளுநரை நம்பலங்க. எங்களுடைய குமுறல்களை, மக்களின் குமுறல்களை யாராவது ஒருத்தர் சொல்லியாகணுமே. அந்த அடிப்படையில் நம்ம ஆளுநரிடம் சொல்லுகின்றோம். நாங்க தீர்மானத்திலே சொல்லியிருக்கிறோம். மாநில உரிமைக்கு எதிராக, மாநில சுயாட்சிக்கு எதிராக, இந்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுக்கு எதிராக, கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை என்பதை நாங்கள் தீர்மானத்தில் வலியுறுத்துகிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் நாம சொல்றோம். ஆளுநரை போய் சந்திப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆளுநர் என்பது ஒரு அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பதவிதான். கேட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நீதி கிடைக்காதா என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம போய் கொடுத்திருக்கிறோம். இப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அவங்க திமுக தரப்புல, ஆளுங்கட்சி தரப்புல இருந்தும் காவல்துறை தரப்புல இருந்தும் தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருதுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. உங்களுக்கு தொடர்ச்சியாக எல்லாம் நடவடிக்கை எடுக்கல. நீதிமன்றம் கண்டித்ததனால் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆரை படிக்கின்ற பொழுது எவ்வளவு ஒழுக்கக்கேடான ஒரு செயல் என்று நீதிபதி அவர்கள் கண்டித்திருக்கிறாங்க. அது எப்படி அந்த எஃப்ஐஆர் மட்டும் எப்படி வெளியில வரும்? அது என்ன தொழில்நுட்ப கோளாறு? இப்பதான் முதல் வழக்கு அவங்க வந்து பதிவு செய்யறாங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து அந்த தொழில்நுட்பத்தில் பதிவு செய்கின்ற பொழுது அந்த வழக்கெல்லாம் வெளியே வராமல் இது மட்டும் வெளியே வருகிறது என்றால் இது வந்து ஒரு மறைமுக மிரட்டல். எப்படின்னா, இந்த பெண் மட்டும் இல்லாமல் மற்ற பெண்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, இந்த பெண்ணை போன்று அவங்களும் தைரியமாக வெளியில வந்து புகார் கொடுத்துடக்கூடாது. அப்படி நீங்கள் புகார் கொடுத்தீர்கள் என்றால் எப்படி இந்த எஃப்ஐஆர் வெளியில வந்ததோ அதே போன்று உங்களுடைய எஃப்ஐஆரும் வெளியில வரும் என்கின்ற ஒரு மறைமுக மிரட்டலாக நாங்க பார்க்கிறோம். யாரு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மாநில அரசா? மாநில அரசின் மீது தான் குற்றம் சுமத்துகிறோம். காவல்துறை இதை விளக்குனது தேசிய தகவல் மையம் இல்லையா? தேசிய தகவல் மையம் தான் சொல்றாங்க. ஐபிஎஸ்ல இருந்து பிஎன்எஸ்க்கு மாற்றும் போது தொழில்நுட்ப கோளாறு மாநில அரசு சொல்லல. தேசிய தகவல் மையம் நான் தான் கேக்குறேன், இந்த வழக்குல மட்டும் ஏன் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது? இதுக்கு முன்னாடி வழக்கு பதிவு பண்ணி நீங்க அதுல தொழில்நுட்ப கோளாறுலாம் வரலையே. அப்போ இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு நபர் ஆளுங்கட்சியோடு தொடர்பில் இருப்பதனால் அவரை காப்பாற்றுவதற்கு ஒட்டுமொத்த நிர்வாகமும் சேர்ந்து செயல்படுகிறதா என்ற ஒரு கேள்வி வருது இல்ல? அந்த கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். ஐயா அந்திரிதாஸ் ஐயா அவங்க சொன்னாங்க, தாவேகா வந்து விளம்பரத்துக்காக செய்யறாங்க, ஒரு வாரம் மௌனமா இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே தலைவர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டு மிக வன்மையாக இந்த செயலை அவர் கண்டித்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்று களத்தில் நின்று தமிழ்நாடு முழுவதும் நம்ம பரப்புரையை மேற்கொள்றோம். கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடுறாங்க, அதனுடைய துணைநிலை அமைப்பு எஸ்எஃப்ஐ போராடுகிறது என்று சொல்கிற அவர் மதிமுக எந்த இடத்திலாவது போராடுகிறார் என்று அவரால் சொல்ல முடியுமா? நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். கசிவுக்கு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வருவாங்க. இவங்க பண்ணாங்க சொல்றேன், நீங்க ஏன் பண்ணல? மதிமுக ஏன் பண்ணல? இல்ல, வழிகாட்டும் தலைவர்கள் சொன்னாங்கல, வழிகாட்டும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க? பேரறிஞர் அண்ணாவும் பெரியார் என்ன சொன்னாங்க? ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் இருக்கணும். அந்த கவர்னர்கிட்ட போய் நீங்க போய் மனு கொடுக்குறீங்களே, இது நியாயமா? வழிகாட்டும் தலைவர்கள் அதே சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா, he is not constitutionally empowered to sit on the judgment of the council of ministers என்று உச்சநீதிமன்றம் தலையிலே கொட்டி இருக்கின்ற ஆளுநர். இன்னும் சொல்ல போனா விசிஸ் பல்கலைக்கழகத்துடைய இணைவேந்தர்கள் கண்டித்திருக்கிறது. அண்ணாநகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள் வந்து ஆளுநருடைய கண்டித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசை கண்டித்திருக்கிறது. அதை மேற்கோள் காமிச்சு நீங்க பேசுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நீங்க எனக்கு நேரம் கொடுங்க. இவங்க யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, எல்லா பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்களா, இணைவேந்தர்கள், அவர்கள்லாம் கவர்னருடைய ஆளுகையின் கீழ் தான் வர்றாங்க.
இஃப் எனிதிங் கோஸ் ராங் இந்த இது வளாகத்தில் அப்படின்னு சொன்னா அதற்கு பொறுப்பால் தார்மீக பொறுப்பேற்கக்கூடிய கவர்னர் தான். அவர்கிட்ட போய் அண்ணா சொன்னாரு ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர், அவர்கிட்ட போய் நீங்க மனு கொடுக்கறீங்களா, என்ன நீதி கிடைக்க போகுது அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு இல்ல. அது இல்லாம அருளறம்ன்றது சங்கத்தின் சார்பாக பேராசிரியர் சங்க சார்பாக கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல அவர் சொல்லி இருக்கிறாரு, பதிவாளர் கூட்டம் நடத்துறாரு, கவர்னர் பதிவாளர், அந்த பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர், மூத்த பேராசிரியர்கள், அதுக்கப்புறம் வந்து சிண்டிகேட் மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டு பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கும் தார்மீக பொறுப்பு இருக்கிறது. குற்றவாளியாக கூண்டிலே அவரும் நிற்கிறார். அவரிடத்தை போய் மனு கொடுத்தீங்கன்னா நீங்க யாருடைய பின்னணியில் இருக்கின்றது நாங்க கேள்வி கேட்கத்தான் செய்யும். இல்ல குற்றவாளி அப்படின்ற வார்த்தையை தவிர்த்திடலாம். இப்போ அவர்கிட்ட பின்னணியில இருக்கிறார் அவர் பேசுறாரு. அவங்க வந்து பிஜேபிக்கு வாக்கு சேகரித்திருக்காங்க. மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக வருவதற்கு மதிமுக களத்தில் இருந்து வாக்கு சேகரித்திருக்காங்க. வைகோ அவர்கள் நட்புல இருந்திருக்காங்க. மோடியோடு ரொம்ப நெருங்கிய நட்புல இருந்தவங்க தான். அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிமுக தான் பிஜேபியினுடைய பி டீம் நம்ம சொல்ல வேண்டும். கருத்தாக வைக்கணும், யார் இயக்குறாங்க என்கின்ற அந்த கூட்டணி வந்து இது மாதிரி திரைமறைவில் இல்ல, நாங்க நேரடியாக இருக்கிறோம். பாசிச பிஜேபியை எதிர்க்கிறோம், ஊழல்வாத பொது அறிக்கைகளை நேரடியாக நாங்க களத்துக்கு தான் வந்து பேசிட்டு தானே இருக்கிறோம். பொது அறிக்கையின் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து கொண்டு அதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த கொள்கைகள் இதற்கு நீங்க உடன்பட வேண்டும் என்று சொல்லி புரிந்துணர்வு ஏற்பட்ட பிறகுதான் நேரடியாக இவங்கள மாதிரி கொள்ளைப்புறமாக வந்து எங்க கூட்டணி அமைத்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கு வந்து மலையில விளைஞ்சாலும் உரல்ல இடிபட்டு தான் ஆகணும். அக்டோபர் 27 மாநாடு நடத்துறாங்க. 40 நாள் டார்மன்ஸ் பீரியட்ல இருந்து விட்டு வர்க் ஃப்ரம் ஹோம் என்ற நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. 40 நாள் வர்க் ஃப்ரம் இருந்துட்டு டிசம்பர் 6 40 நாளுக்கு பிறகு யாரோ விகடன் அமைத்த மேடையில் ஏறி கொண்டு இன்றைய ஆளுங்கட்சியை இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் யாருடைய பின்னணியிலே நீங்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்ப நீங்க ஆளுநர் பத்தி ஒரு கேள்வி எழுப்புனீங்க இல்லையா? இப்ப திமுக தரப்புல இருந்து யாரும் ஆளுநரை போய் பார்த்ததே இல்லையா? அதிமுக தரப்புல இருந்து யாரும் ஆளுநரை போய் பார்த்ததே இல்லையா? இல்ல தவறுன்னு சொல்லல. அவங்க வந்து இது மாதிரி வந்து ஆளுநரே வேண்டாம்னு சொன்னாங்க, ஆளுநரை போய் பார்த்திருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல. இப்ப திமுக இந்த பிரச்சனையில அவருக்கும் தார்மீக குற்றவாளியாக பொறுக்க வேண்டிய பொறுப்பு கடமை இருக்கிறது. குற்றவாளி அப்படின்ற வார்த்தையை தவிர்த்தலாம். சரி, நான் என்னுடைய நேரத்தை தான் அவர் எடுத்துக்கிட்டாரு சுருக்கமா. அதாவது ஐயா ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி அப்படின்னு ஐயா அவர்கள் நீ காலையில பேசியிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி கல்லூரி வளாகத்திலே பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஏன் இன்று வரை வாய் திறந்து பேசல? தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர்கள் அவர்கள் ஏன் வாய் திறந்து பேசல? அவர்களெல்லாம் பேசணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்போ ஏதோ ஒரு சம்பவத்தை நீங்கள் மறைப்பதற்காக எல்லாரும் சேர்ந்து செயல்படுகிறீர்களா என்ற ஒரு பார்வை வருது. ஆளுநர் அவர்களை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம், யார் நேரம் கேட்டாலும் அவர் சந்திக்க போறாரு. நாங்கள் ஒரு 3 கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதுல முதன்மையான மக்களுக்கான, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு கோரிக்கையாக புயல் காரணங்களில் தமிழ்நாடு அரசு கேட்ட 2000 கோடியை இன்னும் ஒன்றிய அரசு கொடுக்காமல் இருக்கிறது. அதையும் நீங்க கொடுங்க நம்ம சொல்றோம். கடந்த 8 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம், அது அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கஜா புயல், வர்தா புயல், ஒக்கி புயல் என்று பல புயல்கள் வந்திருக்கு. ஒவ்வொரு புயல்கள் நேரத்திலையும் நிவாரண இழப்பீடு தொகையாக இதுவரைக்கும் 1,37,000 கோடி நம்ம ஒன்றிய அரசு கேட்டிருக்கோம். ஆனா ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6,000 கோடி தான் கொடுத்திருக்காங்க. இது சதவீதம் பாத்தீங்கன்னா வெறும் 6% தான். அப்போ வெறும் கிள்ளுக்கீரையாக ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு. அதை நம்ம கண்டித்து பேசியிருக்கிறோம். ஆளுநரை நேரடியாக சந்தித்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரண தொகையை கொடு என்று ஆளுநரிடம் நேரடியாக பேசி நாங்க தான் சௌகரியம் கொடுத்தோம். எப்ப வந்தது? டிசம்பர் முதல் வாரத்துல. இப்ப நம்ம டிசம்பர் கடைசி வாரம், அடுத்த ஜனவரி ஆரம்பிக்க போகுது. ஏன் இவ்வளவு தாமதம்? கேட்கறது தாங்க கேள்வி. இப்ப எல்லாரும் தான் முதலமைச்சர் அப்படிதான் பேசுவீங்க. அதாவது வந்து கேட்கிறோம், நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கேட்கிறாங்க, ஆளுங்கட்சி ஐயா முதலமைச்சர் அவர்கள் வந்து கடிதம் எழுதினாங்க. நாங்களும் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆனா இன்னும் நமக்கான அந்த தொகை வரல. அதை நம்ம போராடி பெற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம கேட்டிருக்கோம். நீங்க அப்படிதான் பார்க்கணுமே தவிர ஐயா அவர்கள் வந்து தரம் தாழ்ந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அவர் வந்து மக்களுக்காக பேசுறாரு, குரல் கொடுக்கிறாரு. பயன்படுத்தணும். ஒருமையில பேசுவது என்றால் திருப்பி நம்ம பேச வேண்டிய பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. தரம் தாழ்ந்த வார்த்தை நீங்க சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஒரு கருத்தை சொல்வதற்கே ஒரு ஜனநாயகம் இல்லையா? நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க கூட வரீங்க. நீங்க பேசும்போது நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்க, நான் ஏதாவது இடையூறு வந்தா என்னுடைய தரம் தாழ்ந்த வார்த்தைன்னு சொல்றீங்களா? அது எந்த தரம், எந்த வார்த்தைன்னு சொன்னா நாங்க திருத்திக்கிறேன். 40 நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த மாதிரியான வார்த்தைகள் தரம் தாழ்ந்து போச்சு. நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். அதாவது மக்களோட நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கோம், மக்களுக்காக பேசி கொண்டிருக்கோம். மாநில உரிமை நலன் சார்ந்த பிரச்சனைக்கு நம்ம பேசி கொண்டுதான் இருக்கிறோம்.
இந்த தமிழ்நாடு முழுவதும் பல ஒரு மாற்று தலைமையாக, ஒரு மாற்றத்தினுடைய தலைமையாக, ஒரு பிரைமரி போர்ஸாக தலைவர் தளபதி அவர்கள் வர்றாங்க. என்றும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்காங்க. திரு பிரகாஷ், இப்போ அதிமுகவுடைய போராட்டமாகட்டும், தாவேகாவுடைய நகர்வுகளாகட்டும், பாஜகவுடைய நகர்வுகளாகட்டும், இதெல்லாம் திமுகவிற்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடுமா இந்த விவகாரம் தொடர்பா? இது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அதாவது இந்த பொண்ணு பாதிக்கப்படுது, பாதிக்கப்பட்ட உடனே மறுநாள் தான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து 100க்கு கால் பண்ணுது, அதுக்கப்புறம் 100 போயிடுறாங்க. அங்கே போன உடனே நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் வாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் வந்து அந்த பல்கலைக்கழக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழுக்கிட்ட சொல்கிறாங்க. அப்பவும் வெயிட் பண்ணுறாங்க, இவங்க இந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் வரல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் அந்த கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு முதல்ல வந்து இவங்க அது சம்மந்தமாக ஒரு 10 பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, 10 குற்றவாளிகள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதில் 6 பேர் ஜெயிலில் இருக்கான், மிச்சம் 3 பேர் வந்து வெளியூரில் இருக்கான். இவன் ஒண்டி தான் அந்த கோட்டூர்புரம் ஏரியாவில் ஆக்டிவாக இருக்கான். இந்த பையன் தான் ஞானசேகரன். இவன் மேலே ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இவன் வந்து கம்ப்ளீட் ஒரு கிரைம் அக்யூஸ்ட், அதாவது லா அண்ட் ஆர்டர் அக்யூஸ்ட் கிடையாது, கிரைம் அக்யூஸ்ட். இவனோட விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து பாரதி ராஜான்னு ஒரு அற்புதமான ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் தான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி இவனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரே ஒரு இடத்துல வேகா இவன் தனியாக நடந்து போகிறான், ஒரே ஒரு ஃபுட்டேஜ் தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் போலீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இவனை ஃபிக்ஸ் பண்ணி இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் தூக்குறாங்க. அப்போ அவனுடைய செல்ஃபோனில் இவன் பதிவு பண்ணதான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. செல்ஃபோனில் ஒன்றுமே இல்லை. இவனோட கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஒருத்தர் ஃப்ரெண்டை வச்சு ஒரு தனி ஃபோல்டர் உருவாக்கி இதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் திருநங்கைகளோட, அவனுக்கு 3 மனைவிகள், அந்த 3 மனைவிகளோட எல்லாத்தையுமே அவன் ரெக்கார்ட் பண்ணுறான். ஒரு செக்ஷுவல் மேனியாக் இவனை வந்து செக்யூர் பண்ணி அந்த பொண்ணோட கன்சென்ட்டோட அவனை செக்யூர் பண்ணி எடுக்கிறான். அப்போது இவன் பேசுனதா சொல்கிறதா ஒரு சார் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து அதை அவன் மிரட்டுறான். எனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கீங்க, இன்னொரு சார் வருவார், அவருக்கும் நீ கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. இதோட அவேர்னஸ் டோட்டலாக இந்த க்ரைமோட அவேர்னஸ் ஒரு க்ரைம் ரிப்போர்ட்டராக எப்படின்னா, ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறான், 1 hour ஹேண்டில் பண்ணுறான். அவன் 7:45 to 8:45 வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறான். அந்த 1 hourல அவனோட ஹேண்ட்லிங் எல்லாத்தையுமே அவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அதோட இதை நான் சோஷியல் மீடியாவுக்கு விடுவேன், நான் கூப்பிட்டப்பெல்லாம் வரணும் அப்படின்ற அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டு ஃபர்தராக இந்த பொண்ணு வந்து சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகிடுமோன்ற அந்த பொண்ணோட பயம், அந்த பயத்தில் தான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவனோட ஃபோன் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த விஷயங்களை இவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சைபர் கிரைமுக்கு அனுப்பி ரெட்ரீவல் சாஃப்ட்வேர் வந்து அது போடுறதுக்கே ஒரு டைமிங் வேணும் உங்களுக்கு. எனக்கு நிறைய இடங்களில் தெரியும், ரெட்ரீவல் சாஃப்ட்வேர் போட்டால் எப்படின்னா அது போடுற அதையும் குயிக்காக ரியாக்ட் பண்ணி போலீஸ் வந்து ரிட்ரீவல் சாஃப்ட்வேர் போட்டப்பந்தான் இவன் பண்ண இந்த அஃபென்ஸ் வந்தது. இவன் பண்ண அஃபென்ஸ் மேட் அவுட் ஆன அப்புறம் தான் அவனை தூக்குறாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுக்கிறாங்க. அது வரைக்கும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தான். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக அவன் சொன்ன ஒரு பொய் சாரு, அந்த பொய்யை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க. சாரு என்ன நோக்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது நீங்கள் வந்து ஒரு கிரைமுங்க, கிரிமினல் கிரைம். அவன் லா அண்ட் ஆர்டர் அக்யூஸ்ட்னா கூட ஓய் வெட்டுருவேன் குத்திருவேன்வான். கிரைம் அக்யூஸ்டெல்லாம் வந்து நீங்கள் அவங்களோட லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, அது குற்றவாளிகளோட பழகின எங்களை மாதிரி ஆட்களுக்கு நல்லா தெரியும். 1 இன்ச்சு கூட நீங்கள் நம்ப முடியாது. ஒரு மனிதனா அவனை 1 இன்ச்சு கூட நீங்கள் நம்ப முடியாது. அவன் வந்து அந்த பொண்ணை வந்து மிரட்டுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறான், ஒரு சாருன்றான். அந்த சார் யாருன்னு. 2வது இது வந்து திமுகவோட தொடர்பு இருக்குன்னா மா சுப்பிரமணியம்னு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சருக்கு இவன் கொஞ்சம் அந்த அமைச்சரோட லிங்க்ல பல விழாக்களுக்கு பல இடங்களுக்கு இவன் போகிறான். அவ்வளோதான் திமுகவுடைய லிங்க்கு. இவங்க சொன்ன ஞானசேகரன், முரசொலியில் காட்டின ஞானசேகரன், அதெல்லாம் காட்டினதெல்லாம் வேற ஆளுன்றது அவன் டிக்ளேர் பண்ணிட்டு போகிறான். 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ்,
எஃப்ஐஆர் ரிலீஸ் இன்னைக்கு வந்து தேசிய ஆணையமே சொல்லிருச்சு. எஃப்ஐஆர் ரிலீஸ் தேசிய தகவல் மையம் சொல்லிட்டாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 14 அந்த பிஎன்எஸ் அதுக்கு ஓபன் பண்ணும்போது 14 பேர் ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த இது வெளியில வந்தோடனே அதுல 7 பேர் டிவி ஜேர்னலிஸ்ட். அவங்க எதுக்கு ஓபன் பண்ணி பார்ப்பாங்க? இது ஏதாவது திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த செய்தியை பிரேக் பண்ணோன்ற குவெஸ்ட் இருக்குல்ல, யார் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணோம், யார் ஃபர்ஸ்ட் அதை சொல்லணுன்ற குவெஸ்ட், அதில் தான் வந்து இது சர்ஃபேஸ் ஆனவுடனே அவங்களுக்கு அலர்ட் வந்திருக்கு, அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அது சர்க்குலேட் ஆயிருக்கு. அது தப்பு தான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான விஷயங்கள் வரும். ஸோ மற்ற 7 பேரும் வந்து டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான ஆட்கள் தான் 7 பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த 7 பேர் வந்து ஜேர்னலிஸ்ட், பர்டிகுலர்லி டிவி ஜேர்னலிஸ்ட். எனக்கு தெரியும், பேரு கூட தெரியும், பட் நான் சொல்ல விரும்பல. இதுதான் இந்த எஃப்ஐஆர் லீக்கில் எந்த பொலிட்டிக்கல் பர்பஸும் இல்லை. அதே மாதிரி இந்த பையனோட அரெஸ்ட்ல எந்த பொலிட்டிக்கல் பர்பஸும் இல்லை. மூணாவது வந்து இவன் சாருன்னு சொன்னதும் வேஸ்ட். அது சும்மா மிரட்டுற ஒரு கிரிமினல் அக்யூஸ்டோட கிரிமினல் வார்த்தைகள், அதுக்கு எந்த அர்த்தமும் பேக்ட்ராப்புமே கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணி இப்போ நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா, இப்போங்க சத்யபிரியான்னு ஒரு பொண்ணை ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பையன் எட்டி உதைச்சு, சதீஷ்னு ஒரு பையன் இன்னைக்கு கன்விக்ஷன் மரண தண்டனை. அது சில மாத நேரங்களில் அந்த வழக்கை நடத்தி முடித்து மரண தண்டனை வரைக்கும் இந்த கவர்மெண்ட் தான் போயிருக்கு. ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் வந்து அதை பாராட்டணும். ஒரு காமன் சென்ஸு, பப்ளிக் சென்ஸ் இருக்கிறவங்க அதை பாராட்டணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொலிட்டிக்கல் சென்ஸோட இதை நீங்கள் மூவ் பண்ணி சாருன்னா யாரு, அதுன்னா யாரு, இதுன்னா யாருன்னு போகிறீங்க. எனக்கு நல்லா தெரியுங்க, ஸ்ரீமதி வழக்கில் கள்ளக்குறிச்சியில் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு இறந்தே போகுது. இப்போ இன்னைக்கு பொங்கி எழக்கூடிய இவங்க யாருமே ஸ்ரீமதிக்காக யாருமே குரல் கொடுக்கலங்க. எடப்பாடியும் சரி, சரி, இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் அதை பத்தி பேசல அப்படின்ற கேள்வியை 2 தரப்புமே எழுப்பியிருக்காங்களே. சூப்பர், நல்ல கேள்வி. இது வந்து இந்த விவாதம் எப்பவுமே ஸ்டாலின் காமன் சென்ஸ் சொன்னார்ல, அது தனி மனிதருக்கு மட்டும்தானா, அரசாங்கத்துக்கு? அவர் பதில் சொல்றேன், சுருக்கமா நான் பதில் சொல்றேன். ஏங்க, அது வந்து ஓப்பன் பண்ணாம இருக்கிறதுன்றது வந்து அதுக்கு பதில் வந்து நீதிமன்றங்களில் ஒரு பெரிய விவாதம் நடந்து முடிஞ்சிருக்கு. நீதிமன்றம் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் வர்றதை வச்சு அவங்க ஆக்டிவ் ஆயிருக்காங்க. ஸ்ரீமதி விஷயத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஸ்ரீமதி தரப்புலேருந்து ஒரு டாக்டர் போடணுன்றது அவங்க அம்மாவோட டிமாண்டுக்கு இளந்திரையன் ஒரு நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி அனுமதிக்கல. சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதிக்கல. அது சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதிக்காததை சுப்ரீம் கோர்ட் கண்டிக்குது. நீங்க எப்படி அனுமதிக்கல, எப்படி நீங்க பண்ணுவீங்க? அதாவது இந்த வழக்கு ட்ரையலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பள்ளி மேலாளர்கள் வந்து குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றோம். சோ இதெல்லாமே வந்து இந்த விஷயத்துக்கு வரும். இந்த விஷயத்தை கவர்மெண்ட் ப்ராப்பரா தான் ஹேண்டில் பண்றாங்கன்றது உங்களுடைய கருத்து? ப்ராப்பரா ஹேண்டில் பண்றாங்கன்றது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் 100% அப்படிதான் போயிருக்காங்க. யார் யாரெல்லாம் போனாங்க, எப்படிலாம் போனாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத நான் விளக்குறேன். அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து இன்னைக்கு எலெக்ஷன் இயராக வந்ததுனால, இன்னும் 1 இயர் 1.5 இயரில் எலெக்ஷன்றதுனால இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு பொள்ளாச்சி வழக்கு மாதிரி ஒரு பெரிய வழக்கு, இந்த வழக்கில் ஒரு மைலேஜ் எடுத்துட்டா திமுகவுக்கு எதிராக நம்ம பண்ண முடியும்னு பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து இதில் இவங்க பண்ணுறதுனால பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட மனநிலை தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு. திரு அக்னீஸ்வரன், இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை அரசியலாக்கி பார்க்கிறதா அதிமுக ஒன்று. ஒரு விஷயத்தை வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு பிராடர் ஆஸ்பெக்ட்ல பாத்திர முடியுமா? இது தேர்தல்னா திமுகவுக்கும் தானே தேர்தல் இருக்குது. ஏற்கனவே நீங்க எதிர்கட்சியா இருக்கிற போது 30,000 போராட்டங்களை அதிமுக அன்னைக்கு அனுமதி கொடுத்தாங்கல்ல. இந்த ஒரு போராட்டம் இப்ப ஆரம்பிச்சதுக்கே உங்களுக்கு இவ்வளவு இது வருது. ஏன் இவ்வளவு துடிக்கிறீங்க? அப்ப உண்மையை சொல்லிருங்க, இதுதான் நடந்துச்சுப்பா, எதுக்குப்பா தேவையில்லாத போராட்டம், பாருங்க கைது பண்ணிட்டோம், அடுத்த மாதத்துல நாங்க எல்லாம் வந்து விரைவாக நீதிமன்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணு.
குற்றச் செயலில் ஈடுபடக்கூடிய தொடர் குற்றவாளி, ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இந்த ஞானசேகரன். நீங்க துரைசாமி மகன் ஞானசேகரன் கட்சியில் இருக்கிறார், பொறுப்பெடுக்கிறார், அது வேற. ஆனால் கட்சிக்குள்ள இல்லாமலேயே ஒரு அமைச்சர் மீது ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாருன்னா அப்ப கட்சிக்குள்ள இருந்தவரை விட செல்வாக்கு பெற்றவரா இருக்கிறார் பாருங்க. அதுதான் இங்க கேள்வி. ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய 56 கேமராக்கள், எத்தனை கேமராக்கள் அங்க இது பண்ணுச்சு? இந்த செல்போனை வச்சு தான் நீங்க பாக்குறீங்க. குறித்து விளக்கிட்டாங்க. புகைப்படம் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அதை விட்டுருங்க. சரி, அதை விட்டுருவோம். சரி, புகைப்படத்தை விட்டுருவாங்க. ஏன்னா புகைப்படம் ஒண்ணுதான் இவங்களுக்கு தொடர்பா இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம். அதையும் விட்டுருவோமே. சரி, மன்னிச்சு விட்டுருவோம்னு வச்சுக்கோங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நான் கேட்பது, நீதிபதிகள் சொன்ன கருத்தை சொல்லுங்க. நான் இப்ப கேட்பது வேந்தர் கரெக்ட், வேந்தர், இணைவேந்தர், துணைவேந்தர், இப்படி இவ்வளவு பேரும் இருக்கிற போது வேந்தர் அவர்கள் இதுவரை எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இதுக்கு பேசவே இல்லையே. ஏன் அப்படி பேச மாட்டீங்களோ? ஏன்னா உங்க மேல, உங்களுக்கு கீழே இருக்கிற துறையே இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டுருவாங்களோ? பேசணும் இல்ல. ஆக அரசும் பேசல, அது அரசும் பேசல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய துறை அவரும் பேசல. இங்கதான் சார்னு பேசுறீங்கல்ல, அதை ஏன் இதுவே கேட்டு புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாருல மரியாதைக்குரிய அண்ணன் நக்கீரன் பிரகாஷ், டிடெக்டிவ் ஏஜென்சி, பெரிய ஒரு பத்திரிகையாளர், புலனாய்வு பத்திரிகையாளர். நான் கேட்கிறேன், அந்த சாரை கூட நீங்க விட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்ச சாரா கூட இருக்கலாம், மன்னிச்சு விட்டுருமே. ஆனால் டீன் என்று சொல்லுவாரு, நான் டீன்ட்ட பேசுவேன்னு சொன்னாரு. அந்த டீனுக்கு அவருக்கு அப்ப எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் இது? ஒரு ஆட்சியாளர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வெளியில ஒரு பிரியாணி கடை வைத்து தன் வாழ்வாதாரத்தை ஓட்டக்கூடிய ஒருவர் நான் டீன்ட்ட பேசுறேன்னு சொன்னா அந்த சாரை மன்னிச்சு விட்டுருவோம். டீன் யார்? அந்த டீன் இல்ல, அவரோட மனைவி அங்க துப்புரவு பணியாளரா வேலை செய்யுது. அந்த அம்மா ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யுது, அந்த ஞானசேகரனுடைய மனைவி. அதனால இவர் ஆக்சஸ் இவர் போவார் வருவார், அங்கே பிரியாணி கடை எல்லாருக்கும் பிரியாணி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுவார். அவரு இதில் குற்றம், நீங்கள் குற்றவாளின்ற ஒரு வார்த்தையை கவர்னருக்கு நீங்க அவாய்ட் பண்ணீங்க. இல்ல, அத நான் சொல்லி அப்படின்னு யாரும் சொல்லல. நான் சொல்லல. சார் சொன்னதையும் கண்டிச்சிட்டாங்க. சார் சொன்னதையும் கண்டிச்சீங்க. ஆனா உண்மையிலேயே இந்த அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது டீனு. கம்ப்ளீட்டா அந்த செக்யூரிட்டி, சிசிடிவி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது டீனு. அந்த சம்பவம் நடந்த இடமும் மெயின் கேம்பஸ் இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப தொலைவுலாம் கிடையாது, ஒரு பக்கத்துல தான், அந்த ஏரியால தான் நடந்தது. ஸோ இது எல்லாமே டீனுக்கு இதுல பொறுப்பு இருக்கு. அதை விட அதிகமான பொறுப்பு வேந்தருக்கு இருக்கு. வேந்தர் யாருன்னா கவர்னரு. இப்போ போலீஸ் தான் ஆக்ஷன் எடுக்குது. போலீஸை பற்றி இதில் பொறுப்பு இருக்கக்கூடிய குற்றம் இழைக்கப்பட்ட இடத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்டயே போய் மனு கொடுக்கறது இருக்கு இல்லையா அண்ணாமலை, அது எப்படி அது கரெக்டா இருக்க முடியும்ன்றதான் என்னுடைய இல்ல. நான் ஏற்கனவே சொன்னது, ஆளுநர் தரப்புல இங்க பேச யாரும் இல்ல. அதுக்குள்ள போல இன்னொரு ஒப்பீடு சொல்றாங்க, டீனை பத்தி பேசியிருக்கிறாரு, அதையும் அந்த விசாரிப்பாங்க. இன்னொன்னு கேக்குறேன், கள்ளக்குறிச்சியில இந்த ஸ்ரீமதி அவங்களுடைய மரணம் யாருடைய ஆட்சியில் நடந்தது? அங்க பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஐஜி பாதிக்கப்பட்டாரா இல்லையா? ஆகவே கட்டுக்கடங்க முதல்ல விட்டுட்டாங்க, அதுக்கு பிறகு பிடிச்சாங்க. அதே மாதிரி தான் இங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலும் இவங்க பேசாம இருக்க இந்த விஷயம் மக்களிடத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அமைச்சர் தரப்புல இருந்து நாளும் ஒரு அமைச்சர் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திச்சு விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க கேட்கிற கேள்விக்கு. கரெக்ட். ஆனா அங்க இப்பதான் தெரிய வருது, இவங்களுடைய மனைவி ஞானசேகருடைய மனைவியே உள்ளுக்கு வேலை பாக்குறாங்கன்னா அப்ப அவருக்கு அடையாள அட்டை உண்டா? இவர் ஏன் உள்ள போனாரு? அனுமதி யாரு? காவலாளி கொடுத்தாரா? கேமரா உங்களை தினமும் உள்ள போக வச்சுச்சா? அதெல்லாம் பிரிஞ்சிட்டாரு ஞானசேகரன். அந்த மனைவி பிரிஞ்சிட்டாரு. அவருக்கு மொத்தம் ஒரு 3 மனைவி. அல்ல, அந்த பொண்ணு பிரிஞ்சிட்டாரு. அவரு ஒரு பொய்ய மறைக்க 9 பொய் போய்கிட்டே இருந்தால் பேட்டி கொடுத்திருக்காங்க. ஆமா, அப்படி பேட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஞானசேகரன் சொந்தக்காரனா? அதெல்லாம் கிடையாது. ஒரு பொய்யை மறைக்கிறது ஞானசேகரன் அஃபெண்டரு. அவன் யாரை வேணா சொல்லுவான், இந்த நாட்டு ஜனாதிபதி கூட எனக்கு தெரியும்னு சொல்லுவான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? யார் அந்த ஜனாதிபதி? நான் கேள்வி கேட்டுட்டு போவீங்க. அப்போ 2011 அவர் மேல குற்றம் சாட்டாங்க. அப்ப எந்த கட்சி இருந்தாங்க கேக்குறீங்கல்ல? அப்ப சில இடத்துல ஆளுங்கட்சிய சாதரவாக இருக்கிறதுக்கு கட்சிக்குள்ளேயும் போறதில்ல, ஆளுங்கட்சி ஆதரவா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் எதுவுமே தெரியாம எல்லாரோடையும் போட்டோ எடுத்துட்டோம், போட்டோ எடுத்தது விட்டுருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த குற்ற சம்பவத்துக்கு யார் பொறுப்பே இருக்குது?
குற்றம் செய்யப்பட்டவரா, குற்றம் சாட்டப்பட்டவரா, பாதிக்கப்பட்டவரா? யாரு? 25 லட்சம் ரூபாய் யார் கொடுக்கிறது? அரசாங்க பணம். செய்த தவறு யாரு? டீன் ஏன் அவங்களை அனுமதிக்கணும்? உள்ள ஏன் காவலாளி அனுமதிச்சாரு? திரு அந்தரிதாஸ், இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் பெற அவருக்கு இருந்த ஒரே துருப்புச்சீட்டு நிழற்படம் தான். நிழற்படத்தை பத்தி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. அதை வச்சு இதுவும் ஒரு முடிவுக்கு பண்ண முடியாது. செக்யூரிட்டில குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கற கேள்வி தான் முன் வச்சிருக்கு. செக்யூரிட்டில குறைபாடுகள் இருக்குறதா? செக்யூரிட்டி குறைபாடுகள் தான் விசிசி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற கவர்னரும் வந்து தார்மீக பொறுப்பு இருக்குல்ல, இருக்குது. 8 வாசல்கள் இருக்குதுன்னா 8 வாசல்கள் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால தான் ஒரு வாசல் ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தை, ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் கடிதம் எழுதி இருக்கிறாங்க. நீங்க வந்து வந்தது திருட்டு வாசல் இல்ல, அது இல்லாம சிசிடிவிக்கள் வந்து 20% வேலை செய்யல. அதற்கு வந்து என்ன காரணம் சொல்ல, ஒன்றிய அரசுடைய நிதி வரல, மாநில அரசுடைய நிதியும் வேண்டும், ஒன்றிய அரசுடைய நிதியும் வரல. அதையும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து போராடி பெற்றுத்தாருங்க தான் சொல்றோம். அதெல்லாம் வந்தாதான் இதெல்லாம் இந்த வளாகத்தினுடைய அது தொடர்பாக ஆளுநர் நேரடியா போய் ஆய்வு செஞ்சிருக்காரு. பாதுகாப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்ற அவர் உறுதி அளிச்சிருக்காரு. திரு லயலமணி, விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பொதுவாக அரசியல் நோக்கர்களால முன்வைக்கப்பட்ட பார்வை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விவகாரத்திலையுமே வெறும் அறிக்கை மட்டுமே கொடுக்கிறாரு, ட்விட்டர்ல மட்டுமே பேசுறாரு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கும் ஆளுநர் கிட்ட போறாரு, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக பேசுறாரு, வெளியில வந்து செய்தியாளர்களை சந்தித்து ஏதாவது சொல்லுவாருன்னு பாக்குறாங்க, வெறும் கையசைச்சிட்டு மட்டும் போறாரு. ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட அதே கருத்து தான். வெறும் ட்விட்டர் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாரா, சமூக வலைதள அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாரா திரு விஜய்? அதுக்கு முன்னாடி ஐயா பிரகாஷ் ஐயாவுக்கு ஒரு பதில். அவர் சொன்னாங்க, இதை வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அது ரொம்ப ஒரு தவறான ஒரு வார்த்தை. இது வந்து அரசியலுக்காகலாம் யாரும் எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கலை, இதற்காக நம்ம குரல் கொடுக்கல. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம குரல் கொடுக்குறோம். எல்லார் வீட்லேயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க. அந்த உணர்வோடு, அந்த பாதிப்பு என்பது நம்ம வீட்டில் நடந்த ஒரு பாதிப்பு அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் நம்ம பேசுகிறோமே தவிர, தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, அதனால் தேர்தலுக்காக இவங்க வந்து போராடுறாங்க அப்படின்ற அந்த வார்த்தை என்பது ரொம்ப அபத்தமான ஒரு வார்த்தை. அதை ஐயா அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அரசியல் நோக்கம் கிடையாது, அரசியல் நோக்கம் கிடையாதுங்க. இது மக்களுக்கான ஒரு நோக்கங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி நடந்திருக்கு, அந்த அநீதிக்கு நம்ம குரல் கொடுக்கிறோம். இல்லைங்க, அப்கோர்ஸ் அது நான் ஒத்துக்கிறேன். நிர்பயா மாதிரி, நிர்பயா வந்து மிட் நைட்ல வந்து இறங்கும்போது, காதலனோட இறங்கும்போது அந்த பொண்ணு வந்து சீரழிக்கப்பட்டதுல டெல்லியில, இந்தியாவோட மனசாட்சியை உலுக்கிச்சுல, அந்த மாதிரி இது ஒரு மோசமான சம்பவம் தான். மன்மோகன் சிங் ஆட்சியில் 2012 நிர்பயா நடந்துச்சு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, இங்க நடக்கும்ல. அவர் முடிச்சிட்டாருங்க. என்ன சொல்றோம்? ஆட்சி மாற்றம் இல்ல, அதுக்குள்ள எங்களை கோக்காதீங்க. நிர்பயா பத்தி பேசும்போது ஒட்டுமொத்த இந்தியாவே அண்ணா ஹசாரேவும் நிர்பயாவை வழக்கும் தான் காங்கிரஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சிச்சு. அது ரைட்டு. ஆனா அந்த அளவுக்கு ஒரு பெண்ணோட பாதுகாப்புல சில பேர் சொல்றாங்க, ஒரு நிமிஷம், பல காரணிகள் இருந்தது, அதுவும் ஒரு காரணி. அப்ப வாய் திறக்காமல் இருப்பது என்ன காரணி? அக்னீஸ்வரன் 7:15 மணிக்கு அந்த பொண்ணு போய் உட்கார்ந்து ஏன் பேசணும், அந்த பொண்ணு ஏன் போய் உட்கார்ந்து பேசணும் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் சில சமூக வலைத்தளங்கள்ல விவாதங்கள்ல கூட வெளிப்படுது. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவர்கிட்ட ஒரு கேள்வி முடிச்சிட்டு அடுத்த சுற்றுல உங்ககிட்ட வர அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அந்த கல்லூரிக்குள்ள படிக்கிற பெண்மணி தானே அவங்க. அவர்கிட்ட நீங்க வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்த சொன்னீங்க, நீங்க வார்த்தைகளை பார்த்து சொல்லல. சமூக வலைதளத்தில் சில பேர் வந்து ஏழை காலுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல என்னன்னு பேசுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பொறுக்கித்தனமான பேச்சு. அந்த வார்த்தையை தவிர்த்தலாம். உங்களுக்கான கேள்விகளை வந்து தரக்குறைவாக பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது, குற்றம் சுமத்தப்பட்டு ரொம்ப காயப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய, குற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துவது தவறு நம்ம சொல்றோம். அப்ப சமூக வலைதளத்துல பேசுறாங்கல்ல, அதெல்லாம் தவறான ஒரு பார்வை. நாங்க வந்து அரசியல் நோக்கத்திற்காக, அரசியலுக்காக இந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுக்கல. பெண்களின் மீது அக்கறை கொண்டு, மகளிரின் மீது அக்கறை கொண்டு ஒரு மாற்றம் நிகழணும், சமத்துவ உணர்வு ஏற்படணும், எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். இங்க பொதுவாகவே சட்ட ஒழுங்கு என்பது சந்தி சிரித்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள், குற்றச் செயல்கள், ஆணவ படுகொலைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இதையெல்லாம் பொதுவாக வைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று நம்ம சொல்றோம். இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலேயே அதிமுக சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க, அதுக்கான பிராண்ட் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. அவங்களும் தெருவுக்கு வந்து போராடுறாங்க, மக்களோட மக்களா களத்துல நிக்கிறாங்க இல்லையா? அதை செய்ய தவறுதா தாவேகா? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில போராடுறோம்னு சொன்னீங்கல்ல, மக்களோடு மக்களா தாங்க பேசிட்டு இருக்கோம். அதிமுக அவங்க ஒரு வழிவகையில அவங்க ஒரு போராட்டத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எங்க தலைவர் அவர்கள் சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போடுறாரு, அது ஒரு தேசிய செய்தியா மாறுது. அவர் ஒரு பிரைமரி போர்ஸா, ஒரு முதன்மை சக்தியா வர்றாரு. அவர் எது பேசினாலுமே செய்தியா மாறும்.
இந்த பிரச்சனை எப்படி மக்கள்கிட்ட போகுது, எப்படி மக்களுக்கு அந்த கவனத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எங்க தலைவர் எந்த இடத்துலையுமே நான் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன்லாம் சொல்லல. அவருக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது பத்திரிகையாளரை சந்திப்பார். இன்னைக்கு ஆளுநரை சந்தித்தாரு, 3 கோரிக்கைகளை முன்வைத்து அவர் கருத்து சொல்லுகின்ற பொழுது, அது சமூக வலைதளத்தில் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியா முழுமைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறி. முக்கியமான விஷயம் பத்தி ஆளுநரை சந்திக்கிறாரு. குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு பதில் சொல்லல அப்படின்னாலும் நான் இதை பத்தி தான் பேசினேன், இது மாதிரி தான் பேசினேன் அப்படின்றதையாவது செய்தியாளர்கள் மத்தியில சொல்லிட்டு போகணும் இல்லையா? அவர் வந்து அறிக்கை மூலமாக சொல்லிட்டார். அதாவது செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது மேடம். தேவை ஏற்படும் போது அவர் சந்திப்பார். வாக்கு செலுத்துறவங்க சமூக வலைதளத்துல செலுத்த மாட்டாங்க இல்ல மேடம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை எப்படி மக்கள் மத்தியில போய் சேருது அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். அதாவது வாக்கு செலுத்துறவங்களும் சமூக வலைதளத்துல செலுத்த மாட்டாங்க. ஆனா எங்க கட்சியில் வந்து 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் உறுப்பினர் சேர்க்கை ஏன் நடந்திருக்குன்னா, எங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு மாற்று அரசியலை விரும்பக்கூடிய, ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் எல்லோரும் எங்களிடம் அணிதிரண்டு வராங்க. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்ம மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கோம். இன்று தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தோழர்கள் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இந்த ஆளும் ஆட்சியை அச்சுறுத்துகின்ற வகையில் எங்களுடைய போராட்டம் இருந்திருக்குல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் அடிப்படை வரைக்கும் சென்று எல்லா கட்சி சென்று சேர்ப்பார்கள் அப்படின்னு உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திரு பிரகாஷ், இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல திமுக அரசு தற்போது வரைக்கும் எப்படி கையாண்டு இருக்கு, இனி எப்படி கையாளணும், உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன் சுருக்கம். அதாவது இப்போ சொன்னார் தம்பி லயலாமணி சொன்னார் 2 கருத்து. ஒன்று வந்து தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு. அதே விஷயம் இந்த அரங்கத்திலே விவாதத்துக்குள்ளாச்சு. அப்போ நான் டிக்ளேர் பண்ணேங்க, அதை செய்தது வந்து அவங்களுக்குள்ளே நடைபெற்ற ஒரு சில இஷ்யூஸில் தான் அது நடைபெற்றதுன்னு நான் டிக்ளேர் பண்ணேன். அது இப்போ குற்றப்பத்திரிகைக்கு வந்தப்புறமும் அது மாதிரி தான் அந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அலிகேஷன்ஸ் வந்து அது எந்த அளவுக்கு அலிகேஷன்ஸ் கொண்டு போனாங்கன்னா, தலித் தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போவும் அதே மாதிரி விஷயங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது பத்திரிகையாளர் சந்திப்பு பற்றி நீங்கள் விவாதத்துக்குள்ளே கொண்டு வரும்பொழுது, அவர் பத்திரிகையாளர் சந்திக்கல, அவர் அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு போனார். நான் இது வரைக்கும் நிறைய தலைவர்களை பார்த்துருக்கேங்க. ஜெயலலிதா, எடப்பாடியார் வரைக்கும் பார்த்துருக்கோம், எம்ஜிஆர் பார்த்துருக்கோம், கலைஞர் பார்த்துருக்கோம். கலைஞர் அஃப்கோர்ஸ் நிறைய பத்திரிகையாளர்களை சந்திப்பார். பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா 2 விஷயங்கள் அங்கே உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஒன்று வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து போய் சேராது. 2வது ஏதாவது ஒரு கேள்வி பத்திரிகையாளர்கள்கிட்ட இருக்குதுன்னா, இப்போ சீமான்லாம் எவ்வளோ தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு வராரு, ரைட்டுங்களா? அவர் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக பேசினாலும் சந்திக்கிறார். அந்த விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திமுக அரசு ஹேண்டில் பண்ணது என்பது மிக சரியாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து இப்படி தான் ஹேண்டில் ஆகும், அப்படியே கண்டினியூ ஆகும், அது எக்ஸ்போஸ் ஆகும். அது எப்படி சத்யபிரியா சதீஷ் விஷயத்தில் மரண தண்டனைக்கு போச்சோ அந்த மாதிரி ஒரு குயிக் ட்ரையலுக்கு போய் அந்த ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைக்கும். இல்லை, மக்கள் பத்திரிகையாளரை சந்திக்க கூடாது என்று தலைவர் அவர்கள் இல்லை. மக்களின் பிரச்சனைக்கு ஏற்றார் வகையில் எங்கள் தலைவர் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்க போறாங்க. சந்தித்து முறையாக பேசுவார். அதில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா சந்திச்சு பேச போறாரு. அது எந்த மாற்று நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல, கண்டிப்பா அவர் சந்திச்சு பேசுவார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஐயா பதட்டம் அடைய வேணாம், கண்டிப்பா சந்திப்பார். ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவரு கூட ஒரு நேர்காணல் கொடுக்க வைப்போம். அதனால வந்து அதாவது தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறாங்க. காவல்துறையினுடைய அமைச்சராகவும் அவர் தான் இருக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்பது சமூகத்தில் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகமாக இருக்கணும், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும், ஒரு அமைதியான சூழலாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் முதலமைச்சர் அவருக்கு சொல்கிறோம். அதனால் பணிவன்போடு தமிழ்நாட்டை வந்து ஒரு அமைதி பூங்காவாகவே வைத்துக் கொள்ளுங்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டில் சட்டம் அதன் ஒழுங்கை சரியாக காத்து கொண்டிருக்கிறது. 1.5 வருடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நொடிக்கு நொடி அதிரடி என்கின்ற நிலைமையில தான். ஆனால் அவங்க எதிர்க்கட்சி என்கின்ற வரிசையில் கேள்வி கேட்பது நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா ஜனநாயகம் என்கின்ற இயந்திரத்தின் மீது உராய்வு ஏற்படாமல் இருக்க அவ்வப்பொழுது எடுக்கின்ற எண்ணெயை போன்று எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும் என்று அந்த எதிர்க்கட்சி இலக்கண அடிப்படையில் அவர் செயல்படலாம். எல்லா களங்களிலும் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்திருக்காருல, எல்லா களங்களிலும் பெங்கால் புயல் வரும்போது எந்த இடத்துக்கும் போங்க, பனையூர்ல மாத்திரம் நிவாரணம் தெரியல, அது மாதிரி இல்லாம மக்களோடு எல்லா உங்களுடைய கருத்தா எடுத்துக்கிறேன். இதுவரைக்கும் எப்படி கையாண்டிருக்காங்க, இனி எப்படி கையாண்டு சரியான முறையில கையாண்டிருக்கிறார்கள். அரசு நிர்வாகம் வந்து சரியான திசையிலே தான் போய். நெல்லையில ஒரு கொலை நடந்தது நீதிமன்றத்துக்கு வெளியிலே என்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சொன்னார்.
ஆனால் தமிழ்நாட்டில் தலைநகரம் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உலக அறிஞர்களை உருவாக்குகிற பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கிய அந்த இடத்துல இது நடந்திருக்குன்னா, அண்ணா பெயரில் இருக்கிற பல்கலைக்கழகம், அண்ணா ஆரம்பித்த கட்சி திமுக, அண்ணா ஆரம்பித்த கட்சி திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் மௌனம் காப்பது ஏன்? இதுதான் என் கேள்வி. அம்மா வீட்டுல கொடநாட்டுல இருக்கிற அந்த இதுல வந்து இன்னமும் புதிர்கள் வந்து அவிழ்க்கப்படாத அம்மா இறந்து போனதுக்கு பிறகு 4.5 வருஷம் ஆச்சு. 4.5 வருஷம் ஆச்சு. இப்ப நீங்க வந்து 3.5 வருஷம் ஆச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேரனுக்கு பதில் சொல்லுங்கன்னா, கொடநாடு அப்புறம் அந்தியூர் எல்லாத்துக்கும் போனா அது சம்பந்தமான ஒரு பேச்சை வச்சு தான் வேக வேகமா போய் சாலை ஆனால இப்ப பதட்டம் வந்ததுன்னா அதனால தான் வந்தது. பதட்டமே இல்ல. ஆனா நீங்க தவறு நடந்தாலும் பதட்டப்படாமல் ஒரு அரசாங்கம் பாதுகாக்கிறதே யாரை? பொள்ளாச்சி வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அதிமுகவுடைய தலைவர்களுடைய மகன்கள்லாம் இருக்காங்க. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ கையில இருக்கு, பிஜேபியோட சிபிஐ கையில இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுல சிபிஐ போயிருச்சுல, மாநில முதலமைச்சர் மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்றோம். அதுக்காக ஞானசேரனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் மாநில பல்கலைக்கழகத்துக்குள்ள இப்படி நடந்துச்சுன்னா ஆளுநர் அமைதியா இருக்கிறார், அரசாங்கம் முதலமைச்சர் அமைதியா இருக்கிறார், அரசாங்கம் அமைதியா இருக்கிறார். ஏங்க பிஜேபி ஆதரிக்கிறதே நீங்க தான் அப்படின்றதுனால தான் நீங்க விட்டு வச்சிருக்கீங்க. அப்படி கூட நான் சொல்லவா? ஒரு தேர்தலோட நீங்க சத்தம் கட்டாம ஆதரிச்சீங்களா? இன்னைக்கு தலைப்பு அண்ணா பல்கலைக்கழகம், ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாது. நிகழ்ச்சி நிறைவடை நேரம் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.